இந்த ரியாக்ஷன் எதனால் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபுல் வீடியோவை பாருங்க. ஸோ கைஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்சஸ் எடுத்துருங்க, அதாவது பருப்பு. நான் எடுத்துருக்கிறது பாசி பருப்பு, நீங்கள் எந்த பருப்பு நான் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஈனோ. ஸோ இந்த ஈனோ வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண போகிறோம். ஸோ கமான். ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஈனோவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பல்சஸ் ஆட். ஈனோ வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபுல்லாக அப்படியே வந்து நுர தள்ளி வெளில வந்துடும். ஸோ அது ஃபுல்லாக வந்து அப்படியே செட்டில் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ செட்டில் ஆக விடுங்க. ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த பல்சஸ் ஆட் பண்ணும்போது அந்த அப் டவுனுங்கிற எஃபெக்ட் கிரியேட் ஆகும். கண்டினியூஸாக மேலே கீழே மேலே கீழே கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. அந்த லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க.